கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோடு கழுத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நம்ம லூக்கா தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம் இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு லூக்கா எழுதின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. ஆமேன், ஹல்லேலூயா. என்னவா, அவர் எல்லாவற்றையும் திட்டமா விசாரிச்சிருக்கிறார். யாரு? லூக்கா. நான் சொன்ன ஏற்கனவே முதல் வீடியோல லூக்கா ஒரு நல்ல டாக்டர், நல்ல மருத்துவர் இல்லைங்களா? அவர் இது எழுத முற்படுறாரு. ஏன் எழுதுறாங்க? 2வது வசனத்தை வாசித்தும் அநேகர் எழுத முற்பட்டாங்க. ஏன் எழுதுறாங்க? இந்நாளில் இருக்கிற மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயம் தான் இல்லைங்களா? இப்போ அங்கே தீப்பிடிச்சுது, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் தீப்பிடிச்சுது. அப்போ நீங்கள் செக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு இருந்ததுங்களா? அப்போ அதே மாதிரி ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்துட்டே இருந்தது. அவர் மரணத்தை குறித்த காரியங்கள் நிறைய மாற்றிலாம் அவங்க அந்த நாட்டில் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப இவர் ரொம்ப என்ன செய்யறாரா? ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்து. அப்ப இவர் கேட்டதை உடனே எழுதல, நிறைய விசாரிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கேட்டதெல்லாம் எழுதி இன்னைக்கு வீடியோ போடுறவங்களை பார்த்தீங்கன்னா அங்க ஒன்று இங்க ஒன்று கேட்டுட்டு அவங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க இல்லையா? அப்படி இல்லையா, இவர் விசாரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. கரெக்டா இருக்குதா? ஒரு திட்டல 2 பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து விசாரிக்கிறார். கிட்டத்தட்ட இந்த PhD ஸ்டூடெண்ட் சர்ச் பண்ற மாதிரி அவங்க சர்ச்சுக்கு ஒரு டாபிக் எடுப்பாங்க. அந்த டாபிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கேதர் பண்ணுவாங்க, விஷயங்களை கேதர் பண்ணி தான் அவங்க ஒரு தீசிஸா எழுதுவாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட அவர் நிறைய விசாரணை பண்ணியிருக்காரு இயேசுவை குறித்து. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுகிறோம்? ஆண்டவரை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நிச்சயமா விசாரிக்கலாம். ஆனா எங்க விசாரிக்கலாம்? வேதாகமத்தில். ஆமென். இன்னைக்கு நீங்க எங்கேயும் போய் அக்கம் பக்கம் விசாரிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா கையில உங்களுக்கு என்ன இருக்கு? ப்ரூஃப் இருக்கு, வேதாகமம் இருக்கு. இந்த வேதாகமத்தை நீங்க வாசிச்சாலே போதும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நிறைய காரியங்கள் இது இருக்கு. நீங்க ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை எடுத்து ஒரு பேஜஸ் வாசிச்சா கூட போதும், ஆண்டவரை குறித்து அவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. அப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீங்க அறிய வேண்டும் என்று. யாருக்கு? தியோப்பிலுக்கு சொல்றார். நான் விசாரிச்சுட்டேன், அதை நிறைய உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கு, அதை நீ அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதுதான் விஷயம். கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஆண்டவரை குறித்து நீங்க அறிஞ்சுக்கணும். என்ன விஷயம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் இல்லைங்களா? இதுல வேதத்துல ஆண்டவரை குறித்து இருக்கு, ஆனா உங்களை குறிச்சு இருக்கு. ஆமென். உங்களுடைய கவலையை குறிச்சு இருக்கு, உங்க கண்ணீரை குறிச்சு இருக்கு, உங்க உபத்திரவம், பாடுகள் எல்லாவற்றையும் குறித்து இருக்கிறது. உங்களுடைய செழிப்பான வாழ்வை குறித்து இங்க எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த நாள்ல நீங்க தொடர்ந்து வேத வாசிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். God bless you all.